Good evening friends. PGT-CS TGT-CS syllabusல class 11 computer scienceல first lesson computer system அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்னது, சிஸ்டமோட உயிரே. இது இருந்தால் தான் சாஃப்ட்வேர் கூட ஒர்க் ஆகும், சாஃப்ட்வேர் ஒர்க் ஆனால் தான் ஹார்ட்வேருமே ஒர்க் ஆகும். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேர் வந்து என்னென்ன, விச் மேனேஜஸ் ஆல் த ரிசோர்ஸஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஓகேயா? ஸோ ஹார்ட்வேருங்கிறது என்னது, சிபியு, ரேமு, டிஸ்க்கு, நெட்வொர்க்கு, இதில் எல்லா அதர் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாமே வந்து என்னது நமக்கு ஹார்ட்வேரு. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எல்லாமே சேர்ந்தது தான். அது கூட வந்து என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு, டிவைஸ் டிரைவரு எல்லாம் சேர்ந்து தான் என்னது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்னது, அது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர், இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது, விண்டோஸு, லினக்ஸு, ஆண்ட்ராய்டு, மேக்கின்டோஸ், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம், விச் இஸ் நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு நாள் கொடுத்து ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ விண்டோஸும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கானது. இது ரெண்டுமே விண்டோஸும் லினக்ஸும் டெஸ்க்டாப்புக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு, மேக்கின்டோஸ் ஆப்பிளோடது. ஓகேயா? ஸோ இந்த ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா, இட் டு ப்ரொவைட் சர்வீசஸ் ஃபார் பில்டிங் அண்ட் ரன்னிங் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுனா கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து என்னது, என்ன பண்ணணும், பில்டிங் அண்ட் ரன்னிங் அப்ளிகேஷன் சர்வீசஸ் ஃபார் பில்டிங் அண்ட் ரன்னிங் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, எப்போவுமே ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் பண்ணணும்னா, இந்த ப்ரோக்ராமை வந்து மெமரியில் கொண்டு போய் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம நிறைய சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணிட்டு ரன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ உடனே ரன் ஆகும். அப்போ கேட்கும், டூ யூ வாண்ட் டு மேக் சேஞ்சஸ், எஸ்ன்னு நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரி நான் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ண போகும்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா, கொண்டு போய் ஃபஸ்ட்டு அதை மெமரியில் போய் வைக்கும். மெமரியில் வச்சுட்டு மெமரியிலேருந்து தான் சிபியூக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், மெமரிக்கு போகும், மெமரியிலேருந்து தான் சிபியூக்கு போகும். ஓகேவா? அப்புறம் இந்த சிபியூ தான் என்ன பண்ணும், அதை ரன் பண்ணும். ஏன்னா அதான ப்ராசஸரு, அதான ப்ராசஸ் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா? இப்போது நிறைய, ஒரு ப்ரோக்ராம்னா பரவாயில்ல, நிறைய இருக்குது, ஒரு 4-5 ப்ரோக்ராம் இருக்குது, எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓஎஸ் வந்து டிசைட் பண்ணும், ஃபஸ்ட்டு எதை பண்ணணும், செகண்ட் எதை பண்ணணும்னு. அதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனே இந்த ஓஎஸ் தான் டிசைட் பண்ணும். இதுதான் அதோட ஃபஸ்ட்டு வேலை. கிளியரா? செகண்ட் அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சிஸ்டமை அதை ஒழுங்காக வச்சுக்கிறணும். அதனால் என்ன பண்ணும், சிஸ்டமோட ரன்னிங் எல்லாம் பார்த்துக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணும், அந்த சிஸ்டம் ஓடுறதுன்னா நல்லா ஒன்றும் யாருக்காக, நம்மளோட ஒர்க்குக்காக. ஸோ ப்ரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஷன் டு த யூசர். ஸோ அந்த ஓஎஸ் வந்து யூசருக்கு, அதாவது சிஸ்டமுக்கும் நமக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸை வந்து கொடுக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் காம்பனன்ட். இட் இஸ் த பார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதோட வேலை என்னென்னா, நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேனோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்ட கொடுத்துரும். அது என்ன பண்ணும், சிபியூக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ண சொல்லும். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தாலே சிபியோட வேலை என்ன, நான் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அதை கொண்டு போய் மெமரியில் வைக்கும், மெமரியிலேருந்து சிபியூக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ண சொல்லும், அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் கொடுக்குறது. அதே தான். ஸோ இப்போ இந்த ஓஎஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் பேஸ்டு, கிராஃபிக்கலு, டச் பேஸ்டு, வாய்ஸ் பேஸ்டு, கெஸ்டர். இதை பார்த்தாவே நமக்கே தெரியும் கமாண்ட் பேஸ்டுனா என்ன. நம்ம ப்ரீவியஸாக ஒரு கிளாஸில் பார்த்தோம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு, டச்சு, வாய்ஸு, கெஸ்டர். ஸோ கமாண்ட் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் ஆக்சுவலி இந்த டாஸு இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சி போட்டு ஒரு கோலன் போட்டு நம்ம டைப் பண்ணுவோம், இந்த இதுக்கு போ, வேர்டுக்கு போ, அதுக்கு போ அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இது. ஸோ இப்போ கமாண்ட் இன்டர்ஃபேஸில் வந்து என்னென்னா, நம்ம என்டர் பண்ணணும் கமாண்டை, என்னது க்ரியேட் பண்ணுறதா, ஓப்பன் பண்ணுறதா, எடிட்டா, டெலிட்டா எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணால், அதுக்குன்னு சில கமாண்ட்ஸுக்கு சில நிமானிக்ஸ் நேம்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம ரிமெம்பர் வச்சுக்கிறணும். அப்போ தான் இந்த கமாண்ட் பேஸ் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ணால், கீபோர்டு தான். ஏன்னா கீபோர்டில் தானே நம்ம டைப் பண்ண போகிறோம், கீபோர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து என்னென்னா கொஞ்சம் லெஸ் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப லெஸ் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டயத்தில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் நம்ம அதில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஒரு தடவை க்ரியேட் பண்ணி தான் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு டயத்தில் நான் எக்ஸலில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும்.
இல்லை நான் அடுத்து நான் வேர்டை ஓப்பன் பண்ணோம்னா எக்ஸலை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் வேர்டுக்கு போக முடியும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இது வந்து லெஸ் இன்ட்ராக்டிவாக இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் தான் ரன் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எம்எக்ஸ் டாக்ஸ் அண்ட் யுனிக்ஸு, லினக்ஸ் இல்லை, நல்லா இங்கே வச்சுக்கோங்க, யுனிக்ஸு. அடுத்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஐகான். இப்போ பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அது வாட்ஸ்அப்பு, ப்ளூவில் எஃப்னு இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கு. ஸோ அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அந்த ஐகான்ஸை டச் பண்ணோடனே என்ன ஆகும், அந்த நம்ம எதை டச் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது ஐகானு, மெனு, இந்த மாதிரி விஷுவல் ஆப்ஷன்ஸாக எல்லாமே இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அது மூலமாக போய் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணோம், மவுஸை வச்சு தானே நம்ம கிளிக் பண்ணுறோம் அந்தந்த இதை. ஸோ அதுதான் மவுஸு அண்டு த கீபோர்டு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா மைக்ரோசாஃப்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஸோ அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், உபன்டு, ஃபெடோரா அண்ட் மேக்கின்டோஸ் இது எல்லாமே வந்து அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து டச் பேஸ்னால் என்னது, டச்சபிலிட்டி இருக்கிறது தான். இப்போ நம்ம கையை வச்சு ப்ளூ கலரில் இருக்க எஃபை டச் பண்ணால் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும். இப்போ நான் மெயில் ஓப்பன் பண்ணோம்னா நான் விரலை வச்சு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தான் எக்ஸாம்பிள், நான் அந்த ஜிமெயிலை டச் பண்ணேன்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா, PG allow user to interact with system just by touching. நான் டச் பண்ணாவே எனக்கு எல்லாமே ஒர்க் ஆயிரும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ண, ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, டயலிங் நம்பர், ஸ்க்ராலிங் ஆப்ஸ், இது எல்லாமே டச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டும் iOS-ம். இப்போ வந்து விண்டோஸ் 8.1 and 10 கூட இந்த டச் பேஸ்டை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாய்ஸ் பேஸ்டு இன்டர்ஃபேஸு. ஸோ வாய்ஸ் பேஸ்டுனா நம்ம என்ன பண்ண, வாய்ஸ் மூலமாகவே அதை வந்து டைப் பண்ணி, இப்போ நம்மளே பண்ணுறோம் இல்லையா ஃபோனில், கூகுள் இதுக்கெலாம் வாய்ஸ்லேயே நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுன்னா யூசர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பெஷல் நீடு, அதாவது நம்ம படித்தோம் இல்லையா, பிரெய்லி கீபோர்டு, பிரெய்லி மானிட்டரு, பிரெய்லி அந்த கண்ணு தெரியாதவங்களுக்காக எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ வித் ஸ்பெஷல் நீடுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் நீடு இருக்கிறவங்களுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்னா வாய்ஸ் பேஸ்டு இன்டர்ஃபேஸ். ஓகேவா. இப்போது ஹூ கேன் நாட் யூஸ் த இன்புட் டிவைஸ், மவுஸ் யூஸ் பண்ண முடியாது, கீபோர்டு, டச் ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா வாய்ஸ் மூலமாகவே நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஸோ வாய்ஸ் பேஸ்டு கமாண்ட். ஓகேவா. சம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா என்னென்ன கொடுக்குது, கூகுள் ஆண்ட்ராய்டு வந்து என்ன கொடுக்குது, ஓகே கூகுள். அப்புறம் iOS மேக்கின்டோஸு அது வந்து சிரி, மைக்ரோசாஃப்ட் 10க்கு வந்து கார்டனா. இது மறந்துடாங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் கூகுள், ஓகே கூகுள் தான், ஃபோனில் இருக்கிறது ஓகே கூகுள் தான். மேக்கின்டாஸ்க்கு தான் வந்து என்னது iOS ஆப்பிள், இதுக்கு சிரி. ஓகே. விண்டோஸுக்கு வந்தால் கார்டனா. இல்லை. அடுத்து கெஸ்டர் பேஸ்டு இன்டர்ஃபேஸ் என்னென்னா நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு இது பண்ணுறது. ஓகே. இல்லைன்னா ஏதாவது அசைவு, இப்போ நம்ம ஃபோன்லேயே பாருங்கள், நம்ம வச்சுட்டே இருக்கையில் இப்படி திருப்பினோம்னா ஆட்டோ ரொட்டேட் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஃபோனை எப்படி மாற்றுறோமோ அதுக்கேற்றப்பில் அந்த பிக்சர் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக. அதே மாதிரி ஃபேஸ் லாக்கு, கண்ணை இப்படி அடித்தா அந்த ஃபேஸ் லாக் ஓப்பன் ஆகும், சிஸ்டம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆஸ் வெல் லேப்டாப் யூஸ் இன்ட்ராக்ட் வித் த டிவைஸ் யூஸிங் வேவிங், டில்ட்டிங், ஐ மோஷன் அண்ட் ஷேக்கிங். ஓகேவா. ஸோ இது வந்து எதுக்கு, கேமிங், மெடிசின், மற்ற ஏரியாஸ்லையும் இது டெவலப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னென்ன OS இருக்குது அப்படிங்கிறதுக்கான இது. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான், வேறு ஒன்று 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா. மெமரி மேனேஜ்மெண்ட்டு, அடுத்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு. இந்த 4 தான் வந்து OS-ஓடது. ஸோ இப்போ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, அது நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய ப்ரோக்ராம் வருது அப்படின்னா என்ன பண்ணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எது வரும், செகண்ட் எது வரும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி அனுப்புறது. ஓகே. ஸோ அது இப்போ பாருங்கள், டாஸ்க் இன் எக்ஸிக்யூஷன் தான் என்னது இஸ் நோன் அஸ் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ எது எப்படி எப்போ வரணும், அடுத்து என்ன வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராசஸ். ஓகேவா. நம்மளோட ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெல். ஓகேவா. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெலிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகணும்னா எந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஓகேவா. என்ன பண்ணால் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ நம்ம பிரிண்டர்லேயே சில சமயம் பார்ப்போம், ஆல்ரெடி ஒன்று பிரிண்ட் ஆகிட்டுருக்கு, ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரிலாம் காமிக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே. இப்போ
ஓஎஸோட வேலை என்னென்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எத்தனை ஒர்க்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இந்த ப்ராசஸ் இந்த ஓஎஸோட வேலை. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்னது CPU தான் மெயின் ஒர்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேலையும் பிரிக்கணும். ப்ராசஸரை வந்து எதை முதல் செய்யணும், எது ரெண்டாவது செய்யணும், எல்லாமே அதோட முக்கியமான இது. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் ப்ராசஸ் அலோகேஷன், எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த இன்புட் வாங்கிட்டு அவுட்புட் கொடுக்குறது. ஸோ இது எல்லாம் தான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நமக்கே தெரியும், உள்ள சிபிக்குள்ளே இருக்கிறது வந்து என்னது பிரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரி. அது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், ரொம்ப நிறையா இருக்காதுங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா அலோகேட் பண்ணுறது ஒவ்வொன்றுக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு நம்ம சிஸ்டமில் இவ்வளோ ரேம் அப்படின்னு நம்ம வாங்கினாலுமே சி டிரைவுக்கு இவ்வளோ, டி டிரைவுக்கு இவ்வளோ, இ டிரைவுக்கு இவ்வளோன்னு அது மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதான் மெமரி மேனேஜ்மெண்ட். டு கிவ் அலோகேட் அண்ட் டேக் ஃப்ரீ மெமரி ஃப்ரம் ரன்னிங் ப்ராசஸ். ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மெமரி, அதை நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேரை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓஎஸ் என்ன பண்ணும், அதை தூக்கி மெமரியில் வைக்கும். மெமரியில் வச்சதுக்கப்புறம் தான் CPU குடிக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ CPUவில் வைக்கும்போது அந்த மெமரி வந்து ஃபுல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அதை தூக்கி அங்கிட்டு போட்டோடனே அந்த ஃப்ரீ ஆயிடுச்சு, அந்த மெமரி ஃப்ரீ ஆயிடுச்சு ப்ராசஸ் பண்ண போனோடனே. அப்போ அந்த இடத்துல வேறு அடுத்ததை கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே டயத்தில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளோ மெமரி யாருக்கு அலோகேட் பண்ணியிருக்கு, எது ஃப்ரீயாக இருக்குது, அது எல்லாமே பார்க்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறணும் அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும். இதுதான் ஓஎஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் மெமரி யூஸ் பண்ணிவிட்டு ரீயூட்டிலைஸ் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு தப்பில் செய்யணும். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதே தான் இங்கே ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. மெமரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் மெயின் மெமரி, மேக்ஸிமம் மெமரி ஆக்குப்பை பண்ணணும், ஏன்னா மெமரியை வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, யூட்டிலைஸ் பண்ணணும். அப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணி அதோட ட்ராக்கையும் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெமரியை ஃப்ரீயாகவும் வைக்கணும். இதுதான் இதோட வேலை. அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேவா? இதில் இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம், ஃபோல்டர் டெலீட் பண்ணுவோம், அதுக்குள்ளே ஏதாவது சேர்த்து வைப்போம். ஸோ எல்லாமே டெலிஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் திஸ் ஃபைல் இந்த செகண்டரி முடியும். ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட டேட்டா எல்லாம் சேஃபாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம கம்ப்யூட்டரை. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் அது சேவ் பண்ண வைக்க வேண்டியது அதோட முக்கியம். ஸோ தப்பானவங்க யாரும் அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி அது மற்றவங்கள்ட்ட நம்மளோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை அது மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து செகண்டரி மெமரியை மேனேஜ் பண்ணும். ஓகேவா? அதே சமயம் மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், மெயின் மெமரியை யூஸ் பண்ணும். ஓகேவா? நம்ம அது என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து எதை பார்க்கும், மெமரி வந்து உள்ளே இருக்கிற மெமரி, CPU மெமரி. அதனால் இது வந்து மெமரி வந்து ப்ரைமரி மெமரியை பார்க்கும். ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணும், செகண்டரி மெமரியை பார்க்கும். ஓகே, அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட். டிவைஸ்னால் நம்ம என்னென்ன மவுஸு வைப்போம், அப்புறம் கீபோர்டு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ இன்புட் டிவைஸ், பிரிண்டரு, அதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த டிவைஸ் தான் வந்து இது நம்ம டிவைஸ் டிரைவர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? மேனேஜஸ் திஸ் ஹெட்ரோஜினியஸ் எது வேணாலும் இருக்கும். இப்போது பிரிண்டர் வந்து அவுட்புட் டிவைஸு, கீபோர்டு மவுஸ் எல்லாம் இன்புட் டிவைஸு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவைஸஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிவைஸ் டிரைவர் கிட்ட பேசி அதில் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிவைஸை ஒர்க் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் கிவிங் ஆப்ஷன்ஸ் ஃபார் கான்ஃபிகர் பர்டிகுலர் டிவைஸ் ஸோ தட் இட் கேன் பி யூஸ்டு. ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் devices must be restricted by the operating system only to the authorized users. ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இந்த லெசனில் என்ன பார்த்தோங்கிற ஒரு சின்ன சம்மரி பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், கம்ப்யூட்டிங் டிவைஸு, அது வந்து என்னது, கம்ப்யூட்டர். அது என்ன பண்ணும், இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து 4 ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் என்னென்னது, CPU, ப்ரைமரி மெமரி, இன்புட் டிவைஸு, அவுட்புட் டிவைஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்புட் டிவைஸு, அப்புறம் இங்கே வந்து 2 யூனிட் பார்த்தோம். சாரி இது வந்து இன்புட் டிவைஸு, இங்கே வந்து அவுட்புட் டிவைஸு. 2 இது பார்த்தோம். 2 இதில் ஒன்று வந்து என்னது, மெமரி அண்டு CPU. ஓகே,
அடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து 2 மெமரி இருக்குது. என்னென்னது? ரேமு ராமு. ரேம் வந்து வாலட்டைலு, ராம் வந்து நான் வாலட்டைலு. ஓகே. சிஸ்டம் பஸ் வந்து என்னது? எதுக்கு? டேட்டா, அட்ரஸ்ஸு, கண்ட்ரோலு, சிக்னல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சிஸ்டம் பஸ்ஸு. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் சைஸ்டு எலக்ட்ரானிக் காம்பனண்ட். அது கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும். என்னது? பேசிக்காக ப்ராசஸர் மாதிரியே ஏஎல்யூ அதெல்லாம் பண்ணும், அரித்மெட்டிக் லாஜிக்கல். மைக்ரோ கண்ட்ரோல்னால் அதுவும் ஸ்மால் கம்ப்யூட்டர் டிசைஸு. ஆனால் இதில் வந்து என்ன இருக்கும்? சிபியூ இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ரேம் ராம் இருக்கும், மற்ற பெரிபிரல்ஸும் கொஞ்சம் எம்டடாக இருக்கும், சிங்கிள் சிப். ஆனால் பாருங்கள், இது வந்து ஒரே ஒரு ஸ்பெசிஃபைட் டாஸ்க்கை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனுக்காக. சாஃப்ட்வேருங்கிறது என்னது? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஒரு டிசைர் டாஸ்க்கு அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. சாஃப்ட்வேரில் என்னென்ன டைப் இருக்குது? சிஸ்டம் சாஃப்ட்வேரில் தான் நமக்கு என்ன வருது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் டூல்ஸ்னால் அந்த ஐடிஇ, அப்புறம் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் அதெல்லாம், அப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே. ஹார்ட்வேர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் வந்து என்னது? தானாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். நமக்கும் கம்ப்யூட்டருக்கு இடையில ஒரு இன்டர்ஃபேஸை உருவாக்குறது யார்? இந்த ஓஎஸ் தான். ஓகேவா? இட் மானிட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ எல்லாத்தையும் ஓவராலாக மெயின்டைன் பண்ணுறது யார்? த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கிளியர்? ஸோ இதில் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதோட ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இதே கிளாஸ் 11 கம்ப்யூட்டர் சயின்ஸில் செகண்ட் லெசன் என்கோடிங் ஸ்கீம்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம். இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.